தமிழ் சினிமாவின் 80களில் தனக்கென தனித்த அடையாளம் பெற்று விறுவிறுப்பான செயல்பாடுகளால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் விஜயகாந்த். அவரின் இல்லாதே ஒரு காலகட்டம் நம்மிடையே நிறைந்திருந்தாலும் கேப்டன் என்ற பெயரில் இன்று வரை அவர் மக்கள் மனங்களில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது மறைவு பிறகு பலர் அவரை நினைவு கூர்ந்து அவரைப் போல சமூக சேவையில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் முன்னாள் போட்டியாளர் ஒருவர் விஜயகாந்தை நினைவுகூர்ந்து தொடர்ந்து பிறருக்கு உணவளித்து வருகிறார். இது போன்ற உதவிகள் அவரது மனிதநேயத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இந்நிலையில் விஜயகாந்த் குறித்து ஒரு சம்பவத்தை அவரது நெருங்கியவர் இணை தயாரிப்பாளர் ராமவாசு பகிர்ந்துள்ளார். அவர் கூறும் நிகழ்வு: வாஞ்சிநாதன் படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். எதிரில் இருந்த வேறு ஒரு ஹோட்டலில்தான் கேப்டனும் தங்கியிருந்தார். ஒரு காலை 6 மணி நேரம் இருக்கும். கேப்டன் லுங்கியுடன் கையில் பெட்டியுடன் வந்தார். ஆச்சரியமாக, "என்ன சார் ஆனது?" என கேட்டேன். "நீங்க எங்கே தங்கியிருக்கீங்க? நானும் அங்கேயே வந்துடுறேன்" என்று சொன்னாரு. காரணம் கேட்டபோது, "அவன் ஒரு காப்பிக்கு 80 ரூபாய் சொல்றான்பா. 80 ரூபாய்க்கு காப்பி குடிச்சிட்டு என்ன பண்றது? நானும் இங்கதான் வந்துறேன்" என்று மழுப்பாக சொன்னார். அதன் பிறகு நம்முடன் வந்து தங்கிவிட்டார். இது கேப்டனின் எளிமையையும் வாழ்க்கையை பார்ப்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நம்மிடம் சொல்லிக் கொடுக்கிறது.